வண்டிண்ணா என்னாச்சுங்கண்ணா? இல்லை இப்போ தான் நான் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணேண்ணா. இன்ஜினில் கடமுடன்னு சவுண்டு வருதுண்ணா. எல்லாம் போகிற வழியில் கலந்து விடுது. எல்லாம் போகிற வழியில் கலந்து விடுது? ஆமாண்ணா. இப்போ தான் ஜென்ரல் சர்வீஸ்? ஆமாண்ணா, இப்போ தான் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணேன். நம்மகிட்ட தான் பண்ணேன்? ஆமாம், உங்ககிட்ட தான் பண்ணேன். வாங்க பார்ப்போம். என்ன டேட் ஞாபகம் இருக்காண்ணா? டேட் ஞாபகம் இல்லைண்ணா. ஆனால் இப்போ தான் ஜென்ரலாக சர்வீஸ் பண்ணேன். மைண்டில் இல்லையா? சரி, நம்ம இதில் பார்த்துடலாம் வாங்க. கம்ப்யூட்டர் ஜி அண்ணனோட கடைசி பில் சொல்லுங்கள் அண்ணா. வண்டி நம்பர் சொல்லுங்கண்ணா. வண்டி நம்பர் 84 அண்ணா இது என்னண்ணா இது? ஏன்னாண்ணா நீங்கள் கடைசியாக சர்வீஸ் பண்ணது 12/4/2024. ஏன்னா ஒரு வருஷம் 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு எக்ஸ்ட்ரா. 1 வருஷம் கோமால இருந்தீங்களா? 1 வருஷத்துக்கு ஒருக்கா வண்டி சர்வீஸ் பண்ணுவீங்க, கடம்புடன் சவுண்டு வராமல் வேறு என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு ஆவரேஜாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுவீங்க சும்மா சொல்லுங்கள்? ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஆவரேஜாக ஒரு 80 கிலோமீட்டர் ஓட்டுவோம்னா. வண்டியில் தானே நம்ம பொழப்பே. ஒரு நாளைக்கு 80 கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் எல்லா நாளும் வண்டி எடுக்க வேண்டாம், 20 நாள் மட்டும் வண்டி எடுக்கிறீங்கன்னு கணக்கு பண்ணிக்கோங்க. 1600 கிலோமீட்டர் ஒரு மாதத்துக்கு உங்கள் வண்டி ஓடுது. அப்போது நீங்கள் இந்த 13 மாதத்தில் 20,800 கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்க. இது ஆவரேஜ் கணக்கு. நீங்கள் மாதம் ஃபுல்லாக வண்டி ஓட்டுவீங்கல்ல, வண்டியில் தானே உங்களுக்கு வேலையே. அப்போது குறைஞ்சது 25,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க. 25,000 கிலோமீட்டரு எந்த இன்ஜின் ஆயில் மாற்றாமல் ஒரு வேலை கூட செய்யாமல் அந்த வண்டி ஓட்டியிருக்கீங்க. வண்டி மாதிரியே ஓட்டல, அந்த வண்டியை நீங்கள் ரேப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் மேலே போஸ்கோ கேஸ் போடணும். என்னண்ணா போஸ்கோ கேஸ் எல்லாம் போடுவாங்க? நீங்கள் எப்படியோ ரெடி பண்ணி கொடுங்கண்ணா. வண்டியை தெரியாமல் ஓட்டிட்டோம்ண்ணா. ரெடி பண்ணுறதா? முன்னாடி கொண்டு வந்ததை காப்பாற்றிருக்கலாம். இப்போ செத்து பாடி ஆயிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. டேரெக்டாக மார்ச் வரி தான். என்னண்ணா மார்ச் வரிங்கிறீங்க? மார்ச் வரினா ஸ்கிராப் போட்டு வர்ற காசை தரேன். குழந்தை குட்டிக்கு சாப்பிட வாங்கிட்டு போங்க வாங்க. என்னப்பா உங்களால் ஒரு கேள்வி கேட்டு இந்த கடி கடிக்கிறானப்பா? ஏன்னா நீ சர்வீஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன்னா அந்த ஆள் பேசாமல் பண்ணி கொடுத்துருப்பான். அதில் இப்போ தான் பண்ணுன்னு சொல்லி பொய்ய பேசின பார்த்தியா, அதில் தான் அந்த ஆள் கிறுக்காயிட்டான். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பைத்தியம் மரமே எந்திரிச்சு ஓடி கடிச்சு வச்சிருவான்.